யூடியூப் இப்ப பார்வையாளர்களின் ஈடுபாடு, அதாவது ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஒரு சிஸ்டம்க்கு மாறிட்டாங்க. ஓ, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமா. இன்னைக்கு அல்காரிதம்க்கு நீங்க என்ன டேக் கொடுக்கறீங்க அப்படிங்கிறது தேவையே இல்ல. அதுவே உங்க வீடியோவை நேரடியா பாக்குது. வெயிட், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. அல்காரிதம் வீடியோவை பாக்குதா? ஆமா, பாக்குது. அது எப்படி முடியும்? அது ஒண்ணு மனுஷன் இல்லையே, அதுக்கு கண்கள் கிடையாதே. இதுதான் பல கிரியேட்டர்ஸ்க்கும் புரியாத, ஆனா அவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான உண்மை. அப்படியா? என்ன அது? நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண உடனே யூடியூபோட செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ இருக்குல்ல, ஏஐ. அது அந்த வீடியோவோட ஆடியோவை முழுமையா தானாகவே டெக்ஸ்டா மாத்துது. உள்ள நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத வார்த்தைக்கு வார்த்தையை அது படிச்சு புரிஞ்சுக்குது. அடேங்கப்பா. அப்போ வீடியோ காட்சிகளை? அதையும் தான். உங்க வீடியோவோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் அது அனலைஸ் பண்ணுது. ஒவ்வொரு ஃப்ரேமையுமா? ஆமா. நீங்க விளையாடுற காட்சிகளோ, சமையல் காட்சிகளோ, ஏன் உங்க தம்ப்நெயில்ல இருக்கிற படங்கள கூட அது ஆழமா பகுப்பாய்வு செய்யுது. அப்போ நான் ஒரு காட்டை காட்டுனா அது காடு சம்பந்தப்பட்ட வீடியோன்னு அதுவே கண்டுபிடிச்சிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த அளவுக்கு இன்னைக்கு மெஷின் லேர்னிங் ரொம்பவே வளர்ந்துருச்சு. அப்படி என்றால் நான் என் வீடியோல வெறும் பிரியாணி செய்யறத காட்டிட்டு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக டேக்ல வேற ஏதாவது போடுவீங்க. ஆமா, டேக்ல விஜய் லியோ ட்ரெய்லர்னு போட்டா யூடியூப் என்ன ஏமாத்துக்காரன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுமா? மிகச்சரியா சொன்னீங்க. அததான் அது செய்யுது. உள்ளே இருக்கிறது பிரியாணி வீடியோன்னு அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருச்சு. ஓஹோ. அதனால நீங்க கொடுக்கிற அந்த போலியான டேக் அந்த இடத்துல சுத்தமா மதிப்பில்லாம போயிடுது. அப்போ இன்னைக்கு யூடியூப்க்கு என்னதான் தேவை? மக்கள் உங்க வீடியோவை எவ்வளோ நேரம் பாக்குறாங்க, அதாவது வாட்ச் டைம், அப்புறம் தம்ப்நெயில பார்த்து எவ்வளோ பேர் உள்ள வராங்க, அதாவது கிளிக் த்ரூ ரேட். இது மட்டும்தான் அதுக்கு தேவை. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்ற மாதிரி டேக்ஸ், ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் இன்னைக்கு யூடியூப்க்கே தேவை இல்ல, அதுவே புரிஞ்சுக்குதுன்னா அப்புறம் ஏன் யூடியூப் தலைமை அந்த டேக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை அப்லோட் பண்ணும்போது இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க? கரெக்ட். அது ஒரு நல்ல கேள்வி. அது வேலை செய்யலைன்னா அவங்க அது எப்பவோ தூக்கி எறிஞ்சிருக்கலாமே. கிரியேட்டர்ஸ் அதை இன்னும் நம்புறதுல என்ன தப்பு இருக்கு? இத நம்ம ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். இது யூடியூபோட பழைய அமைப்புல இருந்து வந்த ஒரு தொடர்ச்சி. லெகசி யூஐன்னு சொல்லுவாங்க. ஓ, பழைய சிஸ்டமோட மிச்சம் சொல்றீங்க. ஆமா. யூடியூப் நிறுவனமே பல முறை ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. டேக்ஸ் அப்படிங்கிறது வெறும் எழுத்து பிழைகளை சரி செய்ய மட்டுமே சின்ன அளவுல உதவும்னு. எழுத்து பிழைகளா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ உதாரணமா நீங்க பாரதியார் கவிதைகள்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுப்போம். சரி. மக்கள் அதை தேடும்போது சிலர் அவசரத்துல ஸ்பெல்லிங் தப்பா தேடலாம் இல்லையா? ஆமா, இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது தப்பாகலாம். அந்த மாதிரி தப்பா தேடும்போது அந்த மக்கள் திசை மாறி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக